மொத்தம் 33 மிசைல், 311 ட்ரோன்கள் இந்த வாரத்துல ரஷ்யா எங்க மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. பார்ட்னர்ஸ் இழப்புகளை பாத்தீங்களா? வந்து உதவுங்க வாங்க அப்படிங்கிற திரும்பவும் இந்த வாரம் நம்மளோட ஜெலன்ஸ்கி அவர்கள் என் தலைவர் மேற்குலக நாடுகள் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. மேற்குலக நாடுகள் என்ன மாதிரியான உதவிகள் உக்ரைனுக்கு செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்கள் இருக்கு இல்லையா, இந்த தாக்குதல்கள்ல குறிப்பா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல சைல வீடியோ பதிவுகளோட இருக்கும் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. அதாவது கிணறு வேணும்னு கேட்டிருப்பாங்க போல இருக்குது, அதனால வெட்டி கொடுத்துருக்காங்க ரஷ்ய தரப்பு. மற்றபடி எதுவும் இல்லை. நான் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல இந்த பெலிஸ்டிக் மிசைல் செய்யறது இது போல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த லாங் ரேஞ்சு மிசைல்லாம் செய்யறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதோட ஃபேக்டரி இதுங்க தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. உக்ரைன் தரப்பு வந்து பாருங்க எப்படி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா, மேற்குலக நாடுகளே ஓடோடி வாங்க அப்படிங்கிற போல அவர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த கிர்விரீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடந்திருந்தது. அந்த தாக்குதல்ல டேனிஷ் அதாவது டென்மார்க்கோட ஒரு பைலட் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு. ட்ரைனர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு. F-16 ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குற ட்ரைனர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது பார்த்திருந்தோம் இல்லையா. இப்ப அது பெருமளவுல பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. நம்ம ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களோட நண்பர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல வந்து இது போல போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்த்திருந்தோம். ஜனவரி 17, 18 இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப அது பெருமளவுல பேசுபொருளா மாறி இருக்கு. இப்ப அது மட்டும் கிடையாது. அதாவது கார்வீரிக்ல ஒரு மிக பெரும் தாக்குதல். அதுல மிக முக்கியமான ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். கீவ்ல ஒரு தாக்குதல். அதுல பெலிஸ்டிக் மிசைலோட ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய யூனிட் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது ஜாப்ரோசியா. இந்த ஜாப்ரோசியால மிக முக்கியமான தாக்குதல். இதுல சைட்ல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். நான் அதுல ஒரு பார்ட்ல கட் பண்ணி ஜூம் பண்ணி காட்டுறேன். 2 மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தாக்குதல் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கு. எந்த அளவுக்கு இழப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா இது இஸ்காந்தர் மிசைலும் கிடையாது. ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய மிசைல் கிடையாது. இது ஏதோ புது மிசைலா இருக்கு. அதாவது இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா காசா புல்டோசர் வச்சு நிரவிட்டு இருக்கிறாங்களா, அதெல்லாம் வேஸ்ட். இது போல வந்து ஒரு மிசைல் விட்டாலே நிரவிடும். அதாவது வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது பில்டிங் ஏதாவது இடிக்கணும்னா ரஷ்யா கிட்ட இந்த பில்டிங் இடிக்கணுங்க அப்படிங்கிற சொன்னீங்கன்னா ஒரு மிசைல் அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிறது போல. என்ன மிசைல் அப்படிங்கிறது தெரியல. அனலிஸ்ட் தரப்புலாம் ஒரே கன்ஃபியூஸா இருக்காங்க. இது என்ன புது விதமான மிசைலா இருக்கு அப்படிங்கிறது போல ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸா பேசுறாங்க. ஏதாவது வந்துச்சு அப்படின்னா முகாந்திரம் இருந்துச்சுன்னா நம்ம பேசலாம். ஏன்னா நம்மளுக்கு அது அவ்வளோ டீட்டெயில் எனக்கு கிடைக்கல. அவங்க பேசுறது எனக்கு இப்போ ப்ராப்பரா புரியல. என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அந்த ஏதோ ஒரு புது விதமான மிசைல் என்னமோ செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மிசைலை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் வெளியே வருதுன்னா அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு அது பேசுபொருளா மாறி இருக்கு அவ்வளவுதான். அடுத்தடுத்து எனக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்தது பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த 3 தாக்குதலுமே பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதே உக்ரைன் வந்து ரஷ்யாக்கள் நடத்துறதுன்னா தென்னாங்கல்ஸ் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன் இதுக்கு பின் அப்படிங்கிறது போல காமிச்சுக்கிறாங்க. 2 டப்பா உருண்டையா வச்சிருப்பாங்களா, ஹைட்டா வச்சிருப்பாங்களா, அதுல 2 டப்பா மேல அடி விழுந்திருக்குது. அதை 2யும் இப்ப அணைச்சிட்டாங்க. மத்ததெல்லாம் அப்படித்தான் இருக்குது. மத்தெல்லாம் வெறும் பெருமளவுல எல்லாம் எதுவும் ஃபயர் எல்லாம் பரவல. அணைச்சிட்டாங்க. அந்த 2 டப்பால வந்து அடி விழுந்திருக்கு அப்படிங்கலாம் சொல்றாங்க. எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடிக்கணும் அப்படிங்கிறது போல நினைக்கிறாங்க. ஆனா அது பெருமளவுல கை கொடுக்க மாட்டேங்குது. ஆனா ரஷ்யா அடிக்காதுன்னா குறி வச்சு ஒருத்தங்க எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கு. மிக முக்கியமான பகுதிகளை தாக்குதல் பண்றாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே, ரொம்ப சீரியஸா பேசிட்டேன். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடலாம். இப்போ மொபைலைசேஷன்ங்கிறாங்க. 18 வயசுக்கு மொபைலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா, எதுக்குங்க? அது முகம் காட்டாத ஒரு நபர், அவர் வந்து மிலிட்டன்ட் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல டிவி சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்துக்கிற ஒரு ஐடியா கொடுத்துக்கிறார். பலே பேஸ் இவர் அதிபராக்குங்க, உக்ரைன் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது போல கீழே கமெண்ட் எல்லாம் பார்க்க முடியுது. அவ்வளவு சூப்பரா ஒரு ஐடியா கொடுத்துக்கிறாரு. இது என்ன ஐடியான்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவதுங்க 18 வயசுல இருக்கிறவங்கள எதுக்குங்க மொபைலைஸ் பண்றீங்க? அவங்கள போலீஸ்க்கு ட்ரைனிங் எடுக்க வைங்க. 2வது டிசிசிக்கு ட்ரைனிங் எடுக்க வைங்க. இப்ப 18 வயசு பசங்க எல்லாம் முதல்ல போய் போலீஸ் ஆகட்டும், எல்லாம் நடக்கட்டும். அவங்க ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் ஆகிட்டோம். மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்களா, கலெக்டர், தாசில்தார். நான் சொல்ல வரேன், நம்ம உதாரணத்துக்கு சொல்ல வரேன். கவர்மெண்ட்ல வந்து மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் இருக்கும்ல, அதுக்கு ட்ரைனிங் கொடுங்க. நல்லா படிக்கிற பையன் இது போல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. மற்ற ஆளுங்களை போலீஸ்க்கு ட்ரைனிங் கொடுங்க. அதுலயும் ஒருத்தர் டிசிஎம் ட்ரைனிங் கொடுங்க. 1 வருஷம் 2 வருஷத்துல இவங்க என்ன ஆயிருவாங்க, அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து உட்காந்துக்குவாங்க இல்லையா. இப்ப அந்த உட்காந்துட்டு இருப்பாங்களே இடத்துல அவங்கள எடுத்து ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்புங்க அப்படின்னு நியாயமா கேட்கிறாரு. இந்த மாதிரி யோசிக்கிறவங்கள அதிபரா உட்கார வைக்கணும். அப்பதான் உக்ரைன் ஜெயிக்கும் அப்படிங்க போல கீழே உக்ரைனோட மக்களை பேசிட்டு இருக்கிறாங்க, வரவேற்பு தெரிவிச்சுக்கிறாங்க எப்படின்னு தெரியல. முதல்ல அதிபருக்கு ஆகிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து
யாராவது ஒருத்தங்க அதிபரா மாறி உட்கார்றதுக்கு பாருங்க பார்ப்போம் அப்படிங்கிறது. ஏன்னா அவரை ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பி விடுங்க. அப்புறம் அவரு ஒரு 6 மாசம் 1 வருஷமா போகணுமா இல்லையா ஜெலன்ஸ்கி அவர்களும் போய் அவரோட டேர்முக்கு போயிட்டு வந்தாதான் இதாகும். ஏன்னா டிமிட்ரி குலேபா அவர்களோட பையன்லாம் ட்ரைனிங் ஆயிட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் இவரும் ட்ரைனிங் ஆகணுமா இல்லையா? ஃப்ரண்ட் லைனுக்கு போகணுமா இல்லையா? முதல்ல அப்பா, அப்புறம் தானே பையன். இது என்ன அநியாயமா இருக்குது அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. சரி பாப்போம் என்ன நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த மொபைலைசேஷன் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? அதாவது எல்லாத்தையும் விளாக் எடுத்து போடுறோம், இதையும் விளாக் எடுத்து போட்டுறோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர் ஆக்சுவலா நான் பேச பேச சிரிக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்க சொன்னீங்க அது எனக்கு புரியுது. எனக்கு அது தப்பு தான். அதே நான் பேசும்போது எனக்கு வேற சில நியூஸஸ் வந்து மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிடுது. அதனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளவுதான். சில செய்திகள் சொல்ல முடியும், சில செய்திகள் சொல்ல முடியறது இல்லை எல்லாம் அந்த ஒரு காரணத்தினாலதான். மற்றபடி இதுல தப்பா நினைச்சுக்காதீங்க. இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா இதையும் விளாக் பண்ணலாம் அப்படிங்கிறது போல இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா மொபைலைஸ் பண்றாங்க நீங்க பாருங்க அப்படிங்கிறது போல விளாக் பண்ணிக்கிறாரு. மண்டை மேல 2 தட்டி தட்டி கேமராவை பிடுங்கி மொபைலைஸ் பண்ணி உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. இதுலயும் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கொந்தளிப்புகள். ஒரு கட்டத்துக்கு மேல போன் எல்லாம் கொடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. அது வந்து டெலீட் பண்ணி இருந்துக்கிறாங்க. அது டெலீட் பண்ண திராசு இருக்கிற டெலீட் பண்ணணும் தெரியல பாவம். டெலீட் பண்ணா திராசுக்கு தான் போகும். அதுல இருந்து ரீசைக்கிள் பண்ணி இருந்து அவரு ரெக்கவர் பண்ணிட்டார். சரி ஓகே. இப்ப அது கீழே என்ன கமெண்ட்ஸ்ல வந்திருக்குன்னா, அதாவது மொபைலைஸ் தான் பண்றீங்க, அடிச்சே பண்ணணும் அப்படின்னு என்ன ஒருத்தி அவரே வந்து சரண்டராரேன்னு வந்து நின்னு வீடியோ புடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன ஓடினாரா? அவர் எதுக்குங்க அடிக்கிறீங்க? அப்ப நீங்க என்ன ஆளு பிடிக்கிறதுனால அடிச்சுதான் கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறீங்களா? அப்படிங்கிறது போல அதுக்கு கீழே கொந்தளிப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. எதையோ எப்படியோ இது போல பல விஷயங்கள் உக்ரைன்ல நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கு மேல பலவிதமான ஊழல்கள் நம்ம உக்ரைன்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு ஊழல்கள் மிக முக்கியமான ஒரு ஊழல். அடுத்து ஒரு வீடியோவே போடலாம் போல தெரியுது. அவ்வளவு ஊழல் வந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே. அதுல மிக முக்கியமான ஒரு ஊழல் பார்த்துட்டு போயிருந்தா இது என்னன்னா சோசியல் மீடியால ஒரு ஃபேன் பேஜ் உக்ரைனோட ராணுவத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஆரம்பிச்சு உக்ரைனோட ராணுவ வீரர்களுக்கு உதவி தேவை, பணம் கொடுங்க, நாங்க வந்து செய்யணும் அப்படிங்கிற ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. நம்ம கூட சேனல்ல கூட காசால இருக்கிறவங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? அது வந்து பண்ண முடியாது. நம்ம யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு செய்வோம். பட் ஆனா அது உண்மையாலுமே அவங்களுக்கு தான் போகுமா? இல்ல அவங்க வாங்கி வச்சுக்குவாங்களா? அப்படிங்கலாம் தெரியாது. அதனால அது நம்ம சொல்லவே முடியாது. போர் சூழல் என்ன வேணா நடக்கலாம். நம்மளுக்கு அத பத்தி பேசுறதுக்கே நம்மளால அந்த அளவுக்கு நாலேட்ஜ்லாம் இல்ல. அந்த அளவுக்கு என்ன நடக்குதுன்றதெல்லாம். ஏன்னா இந்த விஷயம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உக்ரைனோட மக்கள்னா உக்ரைன்ல தான் இருக்கிறாரு. இவரு இது போல வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணி பணத்தை கலெக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இவர் செலவு பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. சரி அப்படி எவ்வளவுதான் போய் இவர் ஃபண்ட் ரைஸ் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 மில்லியன் உக்ரைனோட காசு ஹரின்யாஸ் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது 25 லட்சம் தோராயமா வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்மளோட காசை கம்பேர் பண்ணும்போது உக்ரைனோட காசு கூட. நம்ம காசு வந்து கம்மி. உக்ரைனுக்கு கீழே தான் நம்ம காசு. அந்த அளவுக்கு இருக்கு உக்ரைன்ல. அப்படி இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா 25 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங்ல கலெக்ட் பண்ணிக்கிறாருன்னா எப்படி ஒரு நபர் அப்படிங்கும்போது எப்படி இது போல ஊழல்கள்லாம் நடந்திருக்கு? எந்த அளவுக்கு பணத்தை வந்து மக்கள் கிட்ட இருந்து வாங்கி ராணுவத்துக்கு கொடுக்குறேன்னு அடிச்சிருப்பாங்க அப்படிங்க போல இருக்கு. அதாவது நார்மலா சோசியல் மீடியால ஒருத்தங்கள இந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா ஆஹ் வியாதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அரசியல் வியாதிகள்னு சொல்லிட்டு. அவங்களும் எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறோட கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, வரக்கூடிய செய்திகள் அது போல இருக்கு. சமீபத்தில ஒரு சிஇஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிஇஓ முதல்ல வந்து அது நட்டத்தில போயிட்டு இருக்கிற கம்பெனி. இருக்கறதுலயே அதிகமான பே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் உக்ரைன்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இது போல விஷயங்கள்லாம். இப்போ போதும் இந்த அளவுக்கு. ஊழல்கள் எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்க. இதுக்காக தான் சொல்ல வந்தேன். இந்த காசால இது போல விஷயங்கள் ஏதாவது ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவ வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குடுங்க. நம்ம நல்லதுக்காக செய்யணும்னு நினைப்போம். பட் ஆனா அவங்க இது போல விஷயங்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க வேற எதுக்காவது யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையாயிரும். அந்த ஒரு காரணத்தினால தான். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு விஷயம் உக்ரைன்ல நடந்தா சொல்லியே தீரணும். அதாவது இல்லீகலா அதாவது இது போல உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? வேற யாருக்கோ வந்து குடுத்துர்றாங்க. ஹமாஸுக்கு குடுத்துர்றாங்க. ஹிஸ்புல்லாக்கு வித்தர்றாங்க. ரஷ்யாக்கு வித்தர்றாங்க அப்படி அது அது நடக்குது. அதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் பல தடவ சேனல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில நபர்கள வந்து புடிச்சிருக்காங்க. உக்ரைன்ல. இல்லீகலா நடந்திருக்கு. இது எப்படின்னா, இறந்த வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்து ட்ராஃபீஸ் இல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ட் பண்ணிக்கிறது. எடுத்துட்டு இறந்து போன வீரர்கள் கிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கி, குண்டு, தோட்டா இது போல விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து, அத வந்து வித்தர்றாங்க இல்லீகலா. அப்படிங்க போல இவங்க தப்புன்னு சொல்றாங்க. அதாவது எப்படி கை காட்டணுன்றதுக்காக இது போல யாரையாவது புடிச்சிட்டு வந்து கை காட்டுறீங்களா? இல்ல உண்மையாலுமே அப்படித்தானா? அப்படிங்கிறது போல தெரியல. பட் ஆனா இல்லீகலா உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆயுதங்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல இந்த செய்திகள்ல இருந்து நம்மளால தெரிய வந்துக்குது. அடுத்தது ஸ்லோவாக்கியாக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டரான ஃபிகோ அவர்களுக்கும்
உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் பயங்கரமான முட்டல்கள், மோதல்கள் போயிட்டு இருக்கு. அது காரசாரமான விவாதங்கள். அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஃபிக்கோ அவர்கள் பயங்கர காண்டாயி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. உக்ரைனுக்கு யூரோப்ல இருக்கிற எல்லாரும் சர்வெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் உக்ரைனுக்கு சர்வெண்டா இருக்க மாட்டேன். அப்படிங்கிறது போல அவர் சொல்லியிருக்கிறாங்க. சர்வெண்ட் ஆஃப் தி பீப்பிள் பார்ட்டி. அ அப்படி மேட்ச் பண்றாரா என்னன்னு தெரியல. பார்ப்போம். பயங்கரமான காரசாரமான விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. இப்ப அப்படியே மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னா, இந்த ஒப்பந்தம் இது ஜனவரி 19 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா காசால இருந்து இஸ்ரேலோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வித்ட்ரா பண்றாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருந்து இஸ்ரேலோட வீரர்கள்லாம் நேஷனல் anthem பாடுறாங்க. இது போல விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல. ஹோஸ்டேஜஸ் டீல் வந்து பாத்தீங்கன்னா 33 ஹோஸ்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் தரப்பு வந்து கொடுக்கும்போது 1800 சில்ட்ர சம்திங் சொச்சம் வந்து பாத்தீங்கன்னா நபர்களை ரிலீஸ் பண்றாங்க. யாரு? இஸ்ரேல் தரப்பு இருந்து. இதை கண்டிச்சு பென் கிரீவர் கூட இன்னொரு 2 மினிஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான விஷயங்கள்லாம் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ திரும்பவும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. ஹோஸ்டேஜஸ் டீல்ல ஒரு சின்ன மாற்றம் வேணும் அப்படிங்கிற போல சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இது கொஞ்சம் பதட்டமான சூழல் தான். அது மட்டும் இல்லாம இத பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்களோ அதுதான் நிறைவேறுற மாதிரி இருக்கே. ட்ரம்ப் அவர்கள் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா இல்ல இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எதுக்காக இஸ்ரேல் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க? என்ன இதுக்காக இங்க நடந்துட்டு இருந்த அப்படிங்கிறது தெரியல. இப்போ காசால வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டு இருந்தாங்க? எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் எல்லாம் முழுமையா போயிடணும். 2வது நாங்க கேட்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் எல்லாம் விடுவிக்கணும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டேஜஸ் லிஸ்ட் கொடுக்குறோம். அவங்க நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதான் நடந்திருக்கு. இஸ்ரேல் என்ன கேட்டாங்க? பகுதிகள்லாம் அவங்க பிடிச்சதெல்லாம் ஒரு பஃபர் ஜோன் மாதிரி உருவாக்கி அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா என்ன ஏது நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அங்க கொஞ்சம் அமளி கும்பலியா போயிட்டு இருக்கு. ஒரு சைடு சக்சஸ்ங்கிறாங்க. ஆனா அது முழுமையா அமல்படுத்துறதுக்கு மனசு இல்லாம மனசு இருக்கிற மாதிரி தெரியுது. இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். இஸ்ரேலுக்கு ஒன்றும் பெருமளவுல இதுல லாபம் கிடைச்ச மாதிரி தெரியல. ஏன்னா இப்ப காசால வந்து பாத்தீங்கன்னா பனோரமிக் வியூலாம் வந்துட்டு இருக்கு. சைடுல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். எந்த அளவுக்கு காசால இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இழப்புகளை மட்டும்தான் இஸ்ரேல்னால ஏற்படுத்தி இருக்க முடிஞ்சிருக்கே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு பிரயோஜனமே இஸ்ரேலுக்கு பெருமளவுல இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஹமாஸ் வந்து பெருமளவுல நியூட்ரலைஸ் ஆயிருக்காங்களா அப்படின்னு அது ஒரு கேள்விதான். ஹிஸ்புல்லா நியூட்ரலைஸ் ஆயிருக்காங்கன்னா அது ஒரு கேள்விதான். எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ஃபைட்டர்ஸ், அவ்வளவுதான். பெருமளவு சண்டை பிடிக்கலாம். இதனால இஸ்ரேல் எக்கனாமிக்கலி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கு மேல. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் எந்த அளவுக்கு எக்கனாமிக்கலி டிஃபீட் ஆக போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் துருக்கி சிரியாக்குள்ள பிரச்சனை பண்ணும்போது அது திரும்பவும் இஸ்ரேலுக்கு தான் ஒரு மிக பெரும் பிரச்சனையா வந்து மாறும். ஏன்னா துருக்கி அந்த ஒரு பிரச்சனை பெருசா வெடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்க ட்ரை பண்றாரா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒருவேளை மிடில் ஈஸ்ட் இருந்து அமெரிக்க படைகள் போயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேலோட வேல்யூ இல்லாம போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இழப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெரும் தாக்குதல்கள் வந்து பாத்தீங்கன்னா பல முனைகள்ல இருந்து நடக்க ஆரம்பிக்கும். இது போல இக்கட்டான சூழ்நிலைகள் உருவாயிரும். இது போல விஷயங்களா இருக்கனால இஸ்ரேல் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்தலாம். இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னோட யோசனைக்கு உட்பட்டு என்னோட வியூகத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்படிலாம் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதுதான் கரெக்ட், இதுதான் சரி அப்படிங்கிறதுலாம் இல்லை. என்னோட ஒரு வியூகம் நான் உங்களுக்கு சொல்றேன். இருக்கக்கூடிய செய்திகளை அனலைஸ் பண்ணி அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இல்லை. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா, கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எதுவும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சவுத் கொரியா கிட்ட வந்துடலாம். இந்த சவுத் கொரியால அரும்பாடுபட்டு 3வது அட்டெம்ப்ட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த முன்னாள் அதிபரா இருந்தார் இல்லையா சவுத் கொரியாவோட யூன் சூக் யூல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருந்தாங்க. இப்ப அவர் கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டும் போது மாபெரும் ப்ரொடெஸ்ட். கோர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல உடச்சிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வருது. ஸோ அந்த இடத்துல இருந்து அவசர அவசரமா திருப்பியும் மீட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. எதுவும் தீர்ப்புகளை பெருமளவுல வரல அப்படிங்கிற போல சொல்லிக்கிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம். ஆதரவாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு எப்படி அது மெஜாரிட்டியா இல்ல மைனாரிட்டியா அப்படிங்கிற கேள்விகள் தான் இருக்கு. எது எப்படியோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சவுத் கொரியால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குன்னு. ஏன்னா சவுத் கொரியா வழியா ஒரு அழுத்தம் நார்த் கொரியா கொடுக்கறதுனால நார்த் கொரியா ரஷ்யாவுக்கு உதவாம இருக்கலாமா அப்படிங்கறத ஐசோலேஷன் பண்ண பார்த்தாங்க. ஆனா இங்கெல்லாம் ஒரு டீமை பாக்குறாங்க. அதுக்கு பெருமளவுல அமெரிக்காவுக்கு உதவியா அமெரிக்காவோட நட்பு நாடுகள் எல்லாம் போயிடுச்சு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். அதனாலதான் இப்ப ரஷ்யாவுக்கு முழுவதும் உக்ரைனை வந்து கைகளை விட்டு வந்துருவாங்களா, ரஷ்யா நீங்களே பார்த்து இதெல்லாம் செஞ்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற விட்டுட்டு வந்துடுவாங்களா அப்படின்ற கேள்விகளா வர ஆரம்பிச்சிருக்கு. ட்ரம்ப் அவர்கள் பெருமளவுல நாட்டம் காட்ட மாட்டாரு, ஆர்வம்லாம் இருக்க மாட்டாரு. என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்கப்பா, கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது போல சொல்லிடுவாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. சில அனலிஸ்ட் அப்படியும் பாக்குறாங்க இப்ப வரைக்குமே.
வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பதவி ஏத்துக்க போறாரு இல்லையா? வாஷிங்டனுக்குலாம் வந்துட்டாரு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. இல்ல அமெரிக்கான்றதுனால ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அமெரிக்கால காட்டுத்தீ மிக பெருமளவுல பரவிட்டு இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா, பேட் ஓமன் சைன் அப்படிங்கலாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அது ஆல்ரெடி பாத்தீங்களா? வாஷிங்டன்ல அதாவது கேபிட்டல் ஹில்ல வந்து பாத்தீங்கன்னா, இடி விழுந்துச்சு. ஏகப்பட்ட அழிவுகளா நடந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கும்போது முன்னாள் அதிபர் வேற இறந்துட்டாரு. கொடி வேற அரைக்கம்பத்துல பறக்கணும். அப்படி பல விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? இப்ப அந்த விஷயத்துல அங்க வேற காட்டுத்தீ பரவிட்டு இருக்கு. அது கூட பரவால்ல. அது ஒரு சைடுல ஏதோ ஒண்ணு பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க அப்படிங்கிறது போல ஒரு சைடு இணையத்துல நம்மளால பார்க்க முடியுது. இதுல இருக்கறதுலயே ஹைலைட் என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கார்ல, "ஏங்க நாங்க வேணா ஒரு 150 பேர்த்த உங்களுக்கு அனுப்பட்டுங்களா? காட்டுத்தீ அணைக்கிறதுக்கு உதவிகள் செய்யட்டுங்களா? எய்டு குடுக்கட்டுங்களா?" அப்படின்னு உக்ரைன் கேட்டாங்க பாருங்க ஜெலன்ஸ்கி அவர்கள். காண்டாயிட்டாங்க அமெரிக்கால இருக்கிறவங்கலாம். இப்ப நியூஸ்லலாம் அது பெருமளவுல ஹைலைட்டா பேசிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு உக்ரைன் உதவுறாங்களாமா. 150 ஃபயர் ஃபைட்டர்ஸ் அனுப்புறாங்களாமா. ஆளுங்க சண்டை பிடிக்கிறதுக்கே இங்க ஆள் இல்லைன்ட்டு, பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் ஆளுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்புறதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னங்க இப்படி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கோடிக்கணக்கான மக்கள். அது காலத்துல பார்த்தீங்களா, என் தலைவர் சொன்னாரு தெரியுங்களா? 8,00,000 வீரர்கள் இருக்கிறாங்க. ரஷ்யா கிட்ட வெறும் 6,00,000 தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு இல்லையா? சோ அதனால இருக்கலாம். அனுப்பலாம். அமெரிக்காவை விட அதிக அளவுல தீயணைப்பு படை வீரர்கள் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அனுப்பி உதவலாம் அமெரிக்காவுக்கு தப்பில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு உக்ரைன் வல்லரசு நாடா மாறிட்டாங்க. அதுல எந்த ஒரு இதுல. என் தலைவன் பாருங்க எப்படி உக்ரைனை கொண்டு வந்துட்டாரு. வல்லரசு நாடா கொண்டு வந்துட்டாரு பாருங்க. சரி ஓகே. அது மட்டும் இல்லாம இப்ப உக்ரைன்லலாம் 180 கிலோமீட்டர் வேகத்துல சேஸ் நடந்துகிட்டு இருக்குது கார்ல. அப்படியே அணகடிச்சு புடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோ பதிவுகளோட இருக்கு. இப்படியெல்லாம் நடக்குது மொபைலைசேஷன். அதனால இவரு ஃபயர் ஃபைட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு அனுப்புறாங்க. அதுல அந்த பையன் கேட்ட தப்பே இல்லைங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல அந்த பையன் கேட்டதா சொன்னோம் இல்லையா? தப்பே இல்ல. ஏன்னா அமெரிக்காலவே காட்டுத்தீ அணைக்கிறதுக்கு பதிலா இங்க இருக்கிற ரஷ்யாவ அணைங்க போய் அப்படிங்கிறது போல தப்பே இல்ல. சரியா தான் கேட்டுக்கிறாருன்னு நெனைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுல நம்ம பார்த்திருப்போம். அடுத்தடுத்து தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை பை.